பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் அவர் நம்ம நடத்துறாரு. சந்தோஷம் தானே? ஆண்டவர் உங்க கூட பேச விரும்புகிறார். இன்னைக்கு மனுஷனுடைய வாழ்க்கையில காணப்படுகிற ஒரு முக்கியமான காரியத்தை குறித்து இன்றைக்கு ஆண்டவர் பேச போகிறார். 34ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம். நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்திற்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். என்னுடைய எல்லா பயத்திற்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். பயம் இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையை முடக்கி போட்டிருக்கிற ஒரு காரியம் பயம். இது யாருக்குன்னு எல்லாருக்கும் வரும். எத்தனையோ வருஷங்கள் ஊழியம் செய்கிற ஊழியக்காரருக்கும் வரும், விசுவாசிக்கும் வரும், ரட்சிக்கப்பட்டு இன்னைக்கு தான் உள்ள வந்தவங்க எல்லாருக்கும் அந்த பயம் வரும். ஆனா இந்த பயம் எப்ப நம்மளை விட்டு தூரம் போகுமா? நான் கர்த்தரை தேடினேன், கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அப்பொழுது அவர் என்னுடைய எல்லா பயத்தை நீங்கி என்னை விடுவித்தார். கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே பயம் வர முடியாது. வந்தாலும் அது அவனை சேதப்படுத்த முடியாது. எவ்வளவு அழகா சங்கீதக்காரன் சொல்ல, அவர் கர்த்தரை தேடினேன், அவருடைய எல்லா பயத்துக்கு நீங்களாக்கி ரட்சித்தார். 34ஆம் சங்கீதத்திலே முதல் வசனத்திலே கர்த்தரை எக்காலத்திலும் சோத்தரிப்பேன், அவர் துதி எப்போது என் வாயில இருக்கு. என் அன்பு தெய்வ பிள்ளையே, ஆண்டவரை துதிக்கிற ஒரு பிள்ளைகள் வாழ்க்கையில பயம் நுழைய முடியாது, நுழைந்தாலும் கிரியை செய்ய முடியாது. கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளோட வாழ்க்கையில எந்த குறைவையும் கர்த்தர் அனுமதிக்கிறது கிடையாது. கர்த்தரை தேடுவதற்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. இங்கு சங்கீதக்காரன் சொன்னா, கர்த்தரை தேடனங்க, என் பயத்துக்கு எல்லாம் அவர் நீங்களாக்கி என்னை விடுவித்தார். நீங்க கர்த்தரை தேடுறீங்களா? அதிகாலையில கர்த்தரை தேடுறீங்களா? இரவுல கர்த்தரை தேடுறீங்களா? வசனங்களை வாசித்து அவர் சமூகத்துல காத்திருக்கிறீங்களா? பயம் உங்களுடைய விலகும். இன்னைக்கு ஏதோ ஒரு பயம், எதிர்காலத்தை குறித்த ஒரு பயம். சில பேருக்கு இது நடந்துருமோ, இது வந்துருமோ, இப்படி ஆயிடுமோ, நான் மரிச்சு போயிடுவனோ, என் வாழ்க்கை அவ்வளவுதானா, என் பிள்ளைங்க இப்படியா, நஷ்டப்பட்டுடும், இப்படி 1000 பயத்தை பிசாசு உள்ள வச்சு கடைசி வரைக்கும் அந்த பயத்தோடையே வாழ செய்யும். நல்லா கவனிங்களேன், கர்த்தரை தேடுங்க, உங்கள் பயம் உங்களை விட்டு விலகி போய் எல்லா பயத்துக்கும் நீங்கி விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறார். அதனால்தான் பைபிள்ல ஆண்டவர் எப்போதெல்லாம் ஜனங்களை சந்திக்கிறார் அப்போதெல்லாம் சொல்ற வார்த்தை, பயப்படாதிருங்கள், நான் உங்களோடு கூட இருக்கிறேன். கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாருங்க. ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாருன்னா தைரியமா இருக்கணும். தாவீது சொல்றார், உம்மால் ஒரு சேனைக்குள்ளே பாய்வேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். நல்லா கவனிங்க, என் பலனாகிய கர்த்தர் நீர் ஒருவர் தான். இந்த பயம் ஆவிக்குரிய வாழ்க்கையை முடைக்கிடும், மாம்சத்துக்குரிய வாழ்க்கையை முடைக்கிடும், ஓட முடியாது செஞ்சிடும். கடைசியில ஆண்டவர் விட்டு தூரம் கொண்டு போய் ஒரு இருட்டுல உட்கார வச்சிடும். நல்லா கவனிங்க, இந்த பயத்துக்கு இடம் கொடுக்க கூடாதுங்க. தேவனுக்கு அவருக்கு தெரியாம உங்க வாழ்க்கையில எதுவும் நடக்க போறது இல்லையா? வியாதியை குறித்து பயப்படுறீங்களா? பலவீனதை குறித்து பயப்படுறீங்களா? சொந்து போய் இருக்கிறீங்களா? டாக்டர் ரிப்போர்ட் வந்துடும் நினைக்கிறீங்களா? கர்த்தர் சமூகத்துல ஜெபம் பண்ணுங்க. உமக்கு சித்தமானால் எனக்கு ஆயுசு நாட்களை கொடும், உங்களுக்கு ஓட உதவி செய்யும். ஆண்டவரே, என்னை கொண்டு என்ன செய்ய நினைச்சாரு செய்து முடித்து என்னை கொண்டு போங்கப்பான்னு ஜெபம் பண்ணிட்டு ஓடுங்க. கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவார். அவருடைய கரத்துல நம் ஜீவன் நாட்கள் இருக்கிறது. நம்முடைய சுவாசம் அவர் கரத்துல இருக்குது. எல்லாமே அவர் தந்தது. அவரை மீறி எதுவும் நடக்க போறதில்லை. இந்த பயத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. ஏத்து நில்லுங்க, கர்த்தரை தேடுங்க. எல்லா பயத்துக்கு நீங்களாக்கி அவர் உங்களை விடுவிப்பார். இன்னைக்கு அந்த பயத்தை கட்டி ஜெபம் பண்ண போறேன். எங்களோட சேர்ந்து ஜெபம் பண்ணீங்களா? கண்களை மூடுங்க. எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பன், இந்த வேலைக்காய் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். அப்படி கல்வாரி கரத்துல என்னை முழுமையாய் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, நீர் பரிசுத்தம் உள்ளவர், இரக்கம் உள்ளவர், இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறேன். அப்பா, இந்த நேரத்துல கூட இப்படி கல்வாரி கரத்துல என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொருவரோடு கூட நீர் பேசும். பயத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்துல வெளியேறுவதாக. எதை குறித்து பயந்திருந்தாலும் இன்றைக்கு அதில் ஒரு விடுதலை உண்டாகும்படி செபிக்கிறேன். ஆயுசு நாட்களை பூரணப்படுத்தும், பலப்படுத்தும், வியாதிலிருந்து விடுதலை தந்து நடத்தும். கர்த்தருக்காய் வாழ உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. அல்லேலூயா. God bless you.